தனியாட்சி ஏற்பட்ட எப்பண்டா 20ஆம் நூற்றாண்டில் இடம்பெற்ற இஸ்லாமிய புரட்சியில் ஆயத்துல்லா கொமேனியுடைய புரட்சிக்கு பின்னர் தான் ஈரான் என்ற அவர்களுக்கு ஒரு தனி தேசம் உண்டாகியது. அந்த காலகட்டத்தில் ஈரான் என்று சொல்லி ஒரு நாட்டை பெரிய முக்கியத்துவமான நாடாக யாருமே எடுத்துக்கொள்ளல. அவங்களுக்கு ஒரு தனியாட்சி ஏற்படுத்தின பிறகு அணு ஆயுதத்துறை, அதே நேரம் ரசாயனவியல், பௌதிகவியல், உயிரியல் போன்ற துறைகள் எல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டிருந்தாங்க. இதிலே நான் வழங்கக்கூடியது எதென்றால் அவங்களுக்கு ஒரு நிலைத்து நிற்கக்கூடிய ஆட்சி இதுவரைக்கும் வரலாற்று இடம்பெற்று இல்லை. நிலைத்து நிற்கக்கூடிய ஆட்சி என்றால் குறைந்தது ஒரு 500 வருடங்களாக இருக்கணும். ஆனால் பாத்திமியா ஆட்சியை எடுத்துக்கொண்டால் 100 அல்லது 200, அதிகப்படியானால் 250 தான் இருக்கிறது. அதுக்கு பிறகு அவங்க சின்ன சின்ன பதவிகள்ல தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய ஆட்சி என்று சொல்ல போக ஷாக்களுடைய ஆட்சி, அதாவது அவங்களோட பாரம்பரிய ஆட்சியா நிலைத்து நின்று தவிர உலகத்தை ஒரு கவனத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு சர்வதேச ஆட்சி, அதாவது சர்வதேச பலமிக்க ஆட்சி அவங்களுக்கு ஏற்படுத்தப்படல. கடந்த 40 வருட காலமா தான் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அது எவ்வளவு காலம் இருக்கும் சரி அல்லாஹு அலம். அடுத்தது இந்த ஷியாக்களால இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட பேரழிவுகள், அவங்களுடைய அழிவுகள் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஹிஜ்ரி 314 துல்ஹஜ் மாதம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மக்காவுல ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒன்றை ஏற்படுத்தி மக்கா காபத்துல்லாவினுடைய கதவுகளை உடைத்து அந்த சீலைகளை கிழித்து ஹஜருல் அஸ்வது கல்லை எடுத்துட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் காபத்துல்லாவுல ஹஜருல் அஸ்வது கல்லே இல்லாம தான் ஹஜ் செய்யப்பட்டுச்சு. அதே நேரத்துல அந்த கல்லு திருப்பி கொண்டு வரப்பட்டுச்சான்னு கேட்டா அதுல எத்தனை பகுதிகள் கொண்டு வரப்பட்டதுங்கிறத பற்றி தெளிவாக சொல்லப்படல. அது பற்றி ஏதாவது அந்த காபத்துல்லாவுடைய ஹஜருல் அஸ்வத் திருடப்பட்டது, அது யாருக்கிட்ட பங்கு வைக்கப்பட்டது என்ற சம்பந்தம் அதை பற்றி சொல்லும். ஹிஜ்ரி 314 நிகழ்ந்த சம்பவம் யாதென்றால் அதை பத்தி நாம எப்ப விவரமா சொல்லாமோ அப்பதான் அந்த ஷியாக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கொடுங்கோன்மை, குரூர மனப்பான்மை நம்ம எல்லாருக்கும் புலப்படும். ஷியாக்கள் எப்படிப்பட்டவங்கட்டா முஸ்லிம்களை கருவார்க்கணும் எப்படின்னா துடிக்க துடிக்க அப்படி ஓட ஓட அவங்க அதை பத்தியே கிட்டத்தட்ட விவரமா சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். உதாரணத்திற்கு உலகின் வன்முறை மிகுந்த மன்னர்கள் வரிசையில கெங்கிஸ்கானை எல்லாம் முதலிடத்துல போட்டாங்க. ஆனா உண்மையிலேயே வன்முறை மிகுந்த சமுதாயங்கள் என்று வந்த ஷியாக்களை தான் முதலிடத்தில் போட வேண்டியிருக்குது. காரணம் என்னன்னா ஹிஜ்ரி 314 சொன்னது போல ஹஜ்ஜி நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்றும் வருகிறது. இன்னும் சிலர் தொழுது கொண்டிருந்த போது என்றும் வருகிறது. அந்த கட்டத்தில் ஷியாக்களில் ஒரு குழுவினர் ஹஜ்ஜி ஆரம்பிக்கக்கூடிய அந்த யௌமு தர்வியான்னு சொல்லக்கூடிய 8ஆம் நாளில் ஜனாசாவை கபாவை சுற்றி ஊர்வலம் வர செய்கிறோம் என்று சொல்லி போட்டு ஊர்வலம் வர செய்தாங்க. அந்நேரம் கொஞ்சம் பேர் தொழுதுட்டு இருந்தவங்க சுஜூதுக்கு போக இவங்க ஜனாசான்னு வச்சிருந்த அந்த ஆயுதங்கள், அதாவது சந்துக்குள் நிறைய ஆயுதங்கள் இருந்தது. சந்துக்குள் நிறைய ஃபுல் ஆயுதங்களை வச்சிருந்தாங்க. அந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்து சரமாரியா வெட்டி சாச்சாங்க. எல்லாரும் வெட்டி சாச்சோடனே ஹாஜிகள்ல சில பேர் இருந்தாங்க குற்றுவீரா குலைவீரா கிடந்தாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செஞ்சாங்கடா, அழகிய பெண்கள் என்று வருது, பெண்கள் என்று கூறியும் வருது. பெண்களை கொண்டு தண்ணீர் பைகளை எடுத்துட்டு தண்ணீர் தேவையாண்டு கொஞ்சம் பெண்கள் கூக்குரல் இட்டாங்க. கராமிக்காக்களுடைய பெண்கள், அதாவது கராமிக்கான இனத்தவர்களுடைய பெண்கள். அப்பேற்பட்ட பெண்கள் கூக்குரல் இடும் போது நாமண்டாலும் சரி அவங்கண்டாலும் சரி நாமண்டாலும் உயிர் அண்ணா என்ன போறேன் இருக்க என்ன செய்வோம், தண்ணி அங்க போகும். அதே போல அவங்களும் தண்ணி எனக்கு வேணும்னு சொல்லி காட்டோன்னே இவங்க எப்படி கொடுங்கோன்மையான ஆக்கள் இந்த பெண்கள் இடையில இந்த பிச்சுவா கத்தி எடுத்து நீ இன்னும் சாலியாண்டோட அவங்கள வெட்டினாங்க. இப்படி அதுக்குள்ளக்கு இருந்து கிட்டத்தட்ட பிழைச்சவர்கள் என்று யாரையுமே கூறையலாம். அப்படி எல்லாரையும் வெட்டி சாச்சதுக்கு பிறகு அவங்க அந்த கல்லை எடுத்துட்டு ஈரானுக்கு செல்வாங்க. ஈரானுக்கு போன அந்த காலகட்டத்தில் முக்கியமா பிரபுக்களுக்குரிய பங்குகளா வெட்டி கொடுக்கப்பட்டுச்சு. அந்த காலகட்டம் அப்பாசிய கிலாவத்துடைய காலம். அந்த காலத்தில் சிலர் கூறுகிறார்கள் இந்த இப்னு அல்காமி ஹூலாவுக்கானுக்கும் ஒரு துண்டு அன்பளிப்பா கொடுத்தான்னு கூறப்படுது. அதே நேரம் இல்ல எல்லாம் துண்டு துண்ட சமூக அங்குகளாக வெட்டி பிரபுக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு கிலாபத் அப்பாசிய கிலாபத் வீழ்ச்சி அடைஞ்சது. அதுக்கு பிறகு மம்லூக்கியர் ஆட்சி. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நாட்டுடைமை வந்துச்சு. நாட்டுடைமை வந்ததுக்கு பிறகு 15ஆம் நூற்றாண்டு, அதாவது 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சவுதி அரசாங்கத்துடைய பெருமுயற்சி இடம்பெற்றது. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஏற்கனவே 7 துண்டுகளை எடுத்தாங்க.
அவங்க முற்றுமுழுதாக எல்லாவற்றையும் எடுக்கணும் சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் ஈரான் பிரபுக்கள் வந்து அதை எல்லாத்தையும் துவம்சம் செஞ்சு அழிச்சிட்டாங்கன்னு வருது, இல்ல அவங்க பதுக்கி வச்சிருக்காங்கன்னு வருது. ஆனா உண்மையிலேயே வந்து அது அந்த குரூரமான சம்பவமாகி அந்த ஹிஜ்ரி 314 துல்ஹஜ் பிறகு 8 நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு 22 வருடங்கள் கழித்து அவங்க 7 துண்டுகளை கைப்பற்றி கொண்டாங்க அவங்களுடைய பெரும் முயற்சியின் காரணமா. பிறகு அதை எடுத்து கௌபால பதுக்கி வச்சாங்க. இன்றைக்கும் ஹஜ்ஜி போனா கொஞ்சம் துண்டுகள், அதாவது இன்றைக்கு ஹஜ்ஜி போற ஹாஜிகள் வந்து ஹஜருல் அஸ்வத் கல்லாக இன்றைக்கு நினைக்கிறது வந்து உண்மையான ஹஜருல் அஸ்வத் கல், அதுக்குள்ள சின்ன சின்ன துண்டுகளாக பொதிக்கப்பட்டு மோதிரத்துல கல்லு பதிக்கிற மாதிரி அதுல பொதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 6 அல்லது 7 துண்டுகள் தான் ஹஜருல் அஸ்வத் கல் என்று சொல்லுவாருங்க. அந்த 5 அல்லது 6 அல்லது 7 துண்டுகள் தான் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லாகும். அதை மறைச்சி ஒரு பெரிய கல்லா காட்டுறது எதற்கு சொன்னா ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜி செய்வதற்கு இலகுவா இருக்க. அதே நேரம் ஒரு வியப்புக்குரிய சம்பவம் யாருன்னா, இந்த நிகழ்ச்சியை பத்தி போற ஹாஜிகளே பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க வெளியில இருக்க அந்த வெள்ளை வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வத் கல். அதுலயே கிட்டத்தட்ட நிறைய பேர் அதை முத்தமிடணும்னு சொல்லிட்டு போய் நெருக்கடிப்படுறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஷியாக்கள் எவ்வளவு புனிதமான கல் அந்த கல், அதாவது சுவனத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டது. இன்னும் சில இடங்களில் மாற்று மதங்களிலும் கூறப்படுது அதுகளை பற்றி. உதாரணத்துக்கு அதர்வண வேதத்தை எடுத்துக்கொண்டா அதுல சொல்லப்படுது சிவலிங்கம் என்று. லிங்கம் எனப்படுறது கல், சிவனண்டா கடவுள் நமக்கு தெரியும், சிவனண்டா அழிக்கக்கூடிய சின்னம், அதாவது கடவுளுடைய சின்னம் என்று கூறப்படுது. அதே இது நாம ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு சொன்னோம்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுளுடைய சின்னம், அதாவது கடவுள் சுவனத்தில் இருந்து அனுப்பி வைத்தவர்கள். இதுல இருந்து விளங்கக்கூடியது என்ன, அதை பார்த்தா நமக்கு சுவனத்துல ஞாபகம் வரும். சுவனத்தை படைச்ச யாரு? அல்லாஹ். அதுல இருந்து என்ன வழங்க, இப்ப சின்னம் என்னப்படுறது என்னது, ஒரு பொருளை அல்லது ஒருவரை பத்தி ஞாபகார்த்தமா வைக்கப்படுறது, அதுக்கு ஒரு மதிப்பு கிடையாது. அதே போலதான் இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லும் அல்லாஹ்வை படைச்ச அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய அப்பேற்பட்ட ஹஜருல் அஸ்வத் கல்லு இன்றைய காலத்திலேயோ இல்ல சொந்த காலங்களையோ முத்தமிழத்தான் துணிந்தாங்களே தவிர வெட்டி துவம்சம் செய்ய இல்லை. இதுல என்ன, ஷியாக்களுக்கு ஒரு துண்டு கூட அகீதா இல்லை, இறையச்சம் இல்லை. அவங்க வந்து வழிகட்ட கூட்டத்தினர். அதே நேரம் அவங்க முஸ்லீம் இல்லைன்னு இதுல இருந்தே புறப்படுகிறது. முஸ்லிம்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஹஜருல் அஸ்வத் கல்லையோ அல்ல அல்லாஹ்வுடைய சின்னமாகிய காபாயோ உடைக்க முன்வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த கொடூரம் முஸ்லிம்களுடைய ஒரு புனித ஆலயம் அந்த கஅபத்துல்லாஹ்வை உடைக்கிறது, அங்க குண்டு வைக்கிறது, இப்படியாக அந்த திட்டங்கள் இருக்கிறத நாங்க என்ன செய்யறோம் பாக்குறோம். இதே நேரத்துல இந்த ஷியாக்களுடைய பிரதான ஒரு கொள்கை இருக்குது, தக்கியான்னு சொல்லக்கூடியது. இதுல அந்த தக்கியாண்ட கொள்கை இருக்கிறதுனாலதான் நம்முடைய மக்கள் வந்து இனம் கண்டு கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மக்களுக்கு இந்த கடைசி கட்டத்துல ஷியாக்களுடைய இந்த பரவலாக்கள் இன்னைக்கு கிழக்கு மாகாணத்துக்கு பொதுவா இலங்கையில அல்லையும் கிழக்கு மாகாணத்துல வந்து கூடுதலான ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிறத நாம கேள்விப்படுறோம். அவர்களுடைய மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் அப்படி கொஞ்சம் பரவிட்டு இருக்குது. அப்ப இது நம்ம என்ன தவறு விட்டதுனால பரவுது? இவர்களுடைய இந்த பரவலாக்கத்துல இருந்து மக்கள் விழிப்புணர்ச்சி பெறறதுக்கும் மக்கள் தன்னுடைய அகீதாவை பாதுகாத்துக் கொள்றதுக்கும் நீங்க என்ன ஆலோசனை சொல்ல வாரீங்க? அதாவது உண்மையிலேயே ஷியாக்கள் நம்மளுடைய கிழக்கு மாகாணத்துல வளர்ச்சி அடைறதுக்குரிய காரணம் யாருன்னா, இலங்கையில பரவலான ஒரு கதை இருக்குது. அப்படின்னா கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆய்வற்றவர்கள், எதையும் பார்த்தவுடனே மயங்கக்கூடியவர்கள். அதாவது சஞ்சிகைகளை எடுத்துக்கொள்ளணும். சஞ்சிகைகளை இவங்க வாங்குறாங்க, அதுக்குரிய சஞ்சிகைகள் இருக்கிறது. சஞ்சிகைகளை இவங்க வாங்கும் பொழுது ஷியாக்களுடைய நச்சுக்கருத்துகள் இருக்கு. எப்பேற்பட்ட நச்சுக்கருத்துன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி மிதமிஞ்சி புகழக்கூடிய உண்டு. நம்முடைய கிழக்கு மாகாணம் அதாவது பெரும்பாலும் நம்மளுடைய கிழக்கு மாகாண முஸ்லீம்கள் நினைக்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி கடுமையா புகழ்றாங்க. அப்பண்டா இந்த சஞ்சியை வந்து நல்ல சஞ்சியை தான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி நமக்கே சரியா மகத்துவம் முக்கியத்துவம் எல்லாத்தையும் பத்தி இவங்க சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பிறந்த உடனேயே, அதாவது அலி ரலியல்லாஹு மகள் பிறந்த உடனே அவருக்கு விளங்கிட்டுதான் இந்த குழந்தை பெருத்தா பல வகையான சோதனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல இந்த அவங்க விளங்கி கொள்ளாங்க. அப்படின்னா இப்பத்தைய காலகட்டத்துல இந்த சஹாபாக்களின் தீர்க்கதரிசிகள் நினைக்கிறார் நம்மளுடைய சமுதாய மக்கள் தான், நம்முடைய நாட்டு சமுதாய மக்கள் தான். அவங்க எல்லாம் நினைக்கிற என்னன்னா தீர்க்கதரிசிகள். காரணம் என்னன்னா இப்பேற்பட்ட கதைகள் தான், புனையப்பட்ட கதைகள், கட்டுக்கதைகள், யூத கதைகளில் இருந்து திரிவுபடுத்தப்பட்ட கதைகள் தான் இவை.
இவங்க நினைக்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு தீர்க்கதரிசி ஞானி, இவரை பற்றி நாமளே சொல்லாத இதை இந்த சஞ்சீவிகள் சொல்லுகின்றோம் மாதம் வாங்கி வாங்கி படிப்பாங்க. இதுல இந்த அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய மனமே அவங்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி கடவுளோட மேலாக உயர்த்தி பேசக்கூடிய ஞானத்தை அவங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்வதற்கு துணிந்து கொள்ளுது. அதனால